டொக் டொக். எக்ஸ்கியூஸ் மீ, பெரியவரே என்ன சாப்பிட்றீங்க? சுகர் வந்துருச்சுப்பா பேராண்டி, அதான் கேப்ப கூழ் குடிக்கிறேன். ராகி கேழ்வரகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கூழ் குடிக்கிறேன். இந்த தப்பை தாங்க நிறைய பேர் பண்ணிடுறாங்க. சுகர் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே மெத்த படித்தவங்கலாம் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கஞ்சி வச்சு குடிச்சிடுறாங்க. படிக்காத பாமர மக்கள் கேப்ப கூழ் வச்சு குடிச்சிடுறாங்க. இது ரெண்டுமே செந்தில் சொல்கிற மாதிரி ஜொயின்னு பறந்துச்சுங்கிற மாதிரி சுகர் லெவல்ஸை சல்லுன்னு ஸ்பைக் பண்ணிடும். கேப்ப கூழே சுகர் ஏறும்னா அப்புறம் என்னத்தை தான் சாப்பிட்றதுன்னு கேட்குறீங்களா? தெளிவாக சொல்கிறேன். மில்லட்ஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. சாமை, லிட்டில் மில்லட், திணை, ஃபாக்ஸ்டைல் மில்லட், குதிரவாளி, பான்யார்ட் மில்லட், வரகரிசி, கோடோ மில்லட் அல்லது ப்ரோசோ மில்லட், பனிவரகு, இதெல்லாமே பாசிட்டிவ் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிறுதானிய வகைகள்லேயே கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது இந்த பாசிட்டிவ் மில்லட்ஸ் தான். கிளைசிமிக் லோடு இதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. சாம பொங்கல், வரகரிசி பொங்கல், குதிரவாளி பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுகர் லெவல்ஸ் ஏறாது. அதுலேயே கொஞ்சம் உளுந்து, வெந்தயம், பாசிப்பருப்பு இதெல்லாம் அரைச்சி இட்லியாவோ தோசையாவோ சாப்பிட்டிங்கன்னா சுகர் லெவல்ஸ் நல்லா கண்ட்ரோலாக இருக்கும். ஆனால் கம்பு மாட்ரேட் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது. இந்த வரிசையிலேயே அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது ராகி, அதாவது கேழ்வரகு கேப்பை தான். அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் 70. 100 கிராம் நம்ம கேழ்வரகு சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட கிளைசிமிக் லோட் 15லிருந்து 18 வரைக்கும் இருக்குது. 10 கிலோ கிளைசிமிக் லோட் இருந்தால் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க, அதெல்லாமே சாப்பிட்லாம். 10 to 20 இருந்தால் மிதமாக சாப்பிட்லாம். 20க்கு மேலே இருந்தால் கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணணும். இது 100 கிராமில் 15 to 18 தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம கூழாக குடிக்கும்போது 100 கிராமோட நம்ம நிறுத்த மாட்டோம். ஒரு சின்ன டம்ளரோட நிறுத்துவோமா? வாய்ப்பே கிடையாது. 2 அல்லது 3 கிளாஸ் குடிச்சிருவோம். அப்போ இன்டூ 3 இன்டூ 2 போட்டிங்கன்னா 18 இன்டூ 2 36 இன்டூ 3 54. அதனால தான் கிளினிக் வர நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, கேழ்வரகு கூழ் தான்ப்பா குடித்தேன், இதுக்கே சுகர் 250 காட்டுது 300 காட்டுதுன்னா கண்டிப்பாக காட்ட தான் செய்யும். ராகியில் கால்சியம் சத்து நிறையா இருக்குது, உண்மைதான். ஆனால் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அண்ட் கிளைசிமிக் லோட் அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு ஒத்து வராது. அப்படியே கேழ்வரகு தான் சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 100 கிராம் களியாக செஞ்சு சாப்பிடுங்க. கேழ்வரகு கஞ்சியாவோ கூழாவோ குடிக்காதீங்க. இவ்வளோ நாள் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இனிமேல் தெரிஞ்சுட்டு சாப்பிடுவோம். உங்கள் டைலாக் தான் மேடம், இருந்தாலும் நல்லா இருந்துச்சு, அதனால தான் எடுத்துக்கிட்டேன், கண்டுக்காதீங்க.